வசனத்தில் இப்படியே நம்ம வாசிக்கிறோம். Now therefore ye are no more strangers and foreigners. அப்படின்னா இனி நாம் அந்நியர்களாய் இல்லாமல், நம்ம வேற்று கிரகவாசிகளாய் இல்லாமல் நாம் யாரா இருக்கிறோமா? கர்த்தருடைய பரிசுத்தவான்களோடு கூடவே குடி உரிமை பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த வேத பகுதியில நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய வீட்டில நாமும் ஒரு பங்காய் மாறி இருக்கிறோம் என்று சொல்லி பவுல் இங்க எபேசியர் சபைக்கு எழுதுகிறதான இந்த நிருபத்துல நம்ம தியானிக்கிறோம். And are built upon the foundation of the apostles and prophets, Jesus Christ himself being the cornerstone. இப்பொழுது இந்த 20வது வசனத்தின் பிரகாரமா நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய அடித்தளம் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் நிமித்தமாய் நம்முடைய